போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் அவையின் உரிமை மீறல் குற்றத்துக்கு ஆளான தேமுதிகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியின் கொறடா திரு வி.சி. சந்திரகுமார் உட்பட அடுத்த கூட்டத்தொடர் தொடங்கி 10 நாட்களுக்கு அவையின் நடவடிக்கைகளிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று பேரவைத் தலைவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தையும் எந்தவிதமான பிற ஆதாயங்களையும் சலுகைகளையும் பெற இயலாது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இதை தேமுதிக கண்டித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கண்டித்திருக்கின்றன. 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை என்பது நியாயமானதா அல்லது கடுமையானதா? இந்த கண்டனத்தின் மூலமாக தமிழகத்தில் கூட்டணி சேர்க்கைக்கான முயற்சிகள் எதிர்க்கட்சிகள் மத்தியில் முளைவிட தொடங்கி இருக்கிறதா? தேமுதிகவுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகள் குரல் கொடுப்பது என்பது ஜனநாயக உரிமை என்கிற தளத்தில் மட்டும் பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது அடுத்த தேர்தலுக்கான கூட்டணியை நோக்கிய அரசியல் நகர்வாகவும் இதை பார்க்க வேண்டுமா? விவாதிக்கலாம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் திரு எஸ் சிவசங்கர், அஇஅதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், அரசியல் ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு ஸ்ருதிசாகர் யாமுனன். வணக்கம். சிவசங்கர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கிறது? இந்த தண்டனைன்றது நியாயமானதா கடுமையானதா? தண்டனை மிக கடுமையான தண்டனை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கையில் தவறு இருக்கிறது என்று கருதும்போது அதற்கு ஒரு தீர்ப்பை ஏற்கனவே சபாநாயகர் சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டார். பிறகு அதை உரிமைக்குழுவுக்கு அனுப்பினார். உரிமைக்குழுவுக்கு அனுப்பின பிறகு மிக கடுமையான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தார்கள். ஆனால் அது குறித்து பரிசீலிப்பதற்கு சபாநாயகரோ ஆளுகின்ற கட்சியோ தயாராக இல்லை. நாங்கள் எடுத்த முடிவுதான் என்று அறிவித்திருக்கிறார்கள். காரணம், இந்த தண்டனையின் மூலமாக எதிர்க்கட்சிகளை முடக்கிவிடலாம் என்ற எண்ணம் தான் இது. மிக கடுமையான தண்டனை. திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சட்டமன்றத்தில் காவலர் ஒருவருடைய தொப்பியை கலற்றி எறிந்தார் அப்படின்றதுக்காக அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு இருந்த போஸ் 4 மாத காலம் தண்டனைக்குள்ளானார். இன்றைக்கு நீங்க இதை கண்டிக்கிறீங்க. அன்றைக்கு கொடுத்த தண்டனை தவறு இல்லையா? அப்போ அன்றைக்கும் போஸ் அந்த அவைக்காவலரை தாக்க முயற்சிக்கும் போது அவருடைய கை அந்த தொப்பியிலே பட்டதனால் தொப்பி பறந்து போய் விழுந்தது. அதனால தான் அந்த தண்டனை வழங்கப்பட்டது. இன்றைக்கு இவர்கள் அதே தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு அவைக்காவலர்கள் இந்த தேமுதிக உறுப்பினர்களை வெளியில் தள்ளும்போது அவர்கள் கடுமையாக இழுத்தார்கள், நாங்கள் அதற்கு திருப்பி நாங்கள் இழுத்தோம் அப்படிங்கிறது இவங்க தேமுதிக உறுப்பினருடைய வாதம். அன்றைக்கு அதை குறை சொன்ன அதிமுக இன்றைக்கு அதே தண்டனை தானே கொடுத்துருக்காங்க. அதை விட மிக கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு. அது 4 மாதம் என்றால் இது கிட்டத்தட்ட 1 வருடம். அடுத்த தேர்தலுக்கு நேரடியாக வரலாம் இந்த தேமுதிக உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திரு குமார், 1 ஆண்டு காலம் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது அந்த எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்த மக்களை தண்டிப்பதற்கு சமம்னு விஜயகாந்த் சொல்றாரு. ஏன் இவ்வளவு கடுமையான தண்டனை? இல்லை, அதாவது விஜயகாந்த் சொல்றாருன்னா அது சொல்ற இடம் இது இல்லை. அவருக்கு தைரியம் இருந்தால் அல்லது நேர்மை இருந்தால் அவர் நேற்றைய தினம் அந்த சட்டமன்றத்தில் போய் கையெழுத்து போடுறத சொல்லி உள்ளே போய் சொல்லியிருக்கலாம். என்ன, அவருக்கு அதுக்கான உரிமை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தாமல் இவர் ரோடில் நின்று சொல்கிறது என்பது சட்டமன்றத்தை மதிக்காத தன்மையை தான் காட்டுதே ஒழிய, அல்லது பயன்படுத்தாத, தனக்கு வாய்ப்பு இருந்தும் சட்டமன்றத்தில் போய் அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த நடவடிக்கை மாறுறதுக்கு அல்லது கோபம் தணியறதுக்கு, கடுமை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ஒரு எதிர்க்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அவருடைய கோரிக்கை என்பது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தவறு நடந்து போச்சு, இனிமேல் அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், அதை பரிசீலனை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தால் அலுவல் ஆய்வுக்குழுவில் அதை அந்த பரிசீலனைக்கு உட்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்காமல் அவங்க நீதிமன்றம் போனாங்க, வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க இந்த எதுவுமே செய்யாமல் அலுவல் ஆய்வுக்குழுவில் எடுத்த முடிவு. 2வது, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தண்டனை என்பது 10 நாட்கள். அதாவது அந்த ஏற்கனவே சபை தந்த நடவடிக்கை என்பது அந்த கட்சியை சார்ந்த அத்தனை பேரும்
அன்றைக்கு அந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கப்பட்டிருக்கார்கள். இதை விட என்னன்னா, அன்றைக்கு நீங்கள் அவை நடவடிக்கைகளை பார்த்தவர்களுக்கு தெரியும், 2 கூட்டத்தொடருக்கு அவங்கள நீக்கினாங்க. 2 கூட்டத்தொடருக்கு நீக்கினதை திமுகவினுடைய குழு தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து 2 கூட்டத்தொடர்ன்றது அதிகம், 1 கூட்டத்தொடருக்கு போதும்னு சொல்லி அவருடைய கோரிக்கை ஏற்று தான் அதுக்கு உடனடியாக அவரும் நன்றி தெரிவித்தார். அது அவை குறிப்புலாம் இருக்கு. ஆக அந்த கோரிக்கை மறுநாள் வந்து சொன்னாரு, இது யார் சொல்லியும் நாங்கள் தரவில்லை, நாங்களாக எடுத்த முடிவு. சம்பவம் நடந்த அன்றைக்கு நடந்த நிகழ்வை பத்தி தான் நான் பேசுறேன். அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, மறுநாள் என்ன பண்ணாங்க, வெளியே வந்து என்ன பண்ணாங்க குறிப்பு மாறிடுச்சுன்ற அன்றைக்கு அவை குறிப்புல 2 கூட்டத்தொடருக்கு நீக்கப்பட்டதை 1 கூட்டத்தொடராக மாத்தினதுக்கு ஒரு கருவியாவோ காரணமாவோ இருந்தது திமுகவினுடைய. ஒரு கூட்டத்தொடர் மட்டும் இல்லாம பட்ஜெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய மானிய கோரிக்கைகள்லயே அவங்க இந்த கூட்டத்தொடர்ல பங்கேற்க முடியாது. அது ஒரு 20-25 நாட்கள் நடக்கிற அவை. அதற்கு பிறகு ஒரு 10 நாள்ன்றது மழைக்கால கூட்டத்தொடரிலும் கலந்துக்க முடியாது. அதாவது ஓராண்டு காலம் 10 நாள்னு பார்க்கிறத விட ஓராண்டு காலம் அவர்கள் எம்எல்ஏவா செயல்பட மாட்டாங்க. நீங்க ஓராண்டு காலமா, 2 ஆண்டு காலமா, இல்ல 5 ஆண்டு காலமான்றதெல்லாம் இல்ல. அதாவது அந்த ஒரு கூட்டத்தொடர் என்பது கூட்டத்தொடர் ஆளுநரால் தொடங்கப்படுகிறது, ஆளுநர் முடித்து வைக்கப்படுகின்ற வரை அது எத்தனை முறை நடந்தாலும் அது கூட்டத்தொடர் தான். மற்றதெல்லாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டு கூட்டம் கூட்டுறாங்க. அதனால அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அது பொருந்தும். இந்த தண்டனை என்பது 10 அடுத்த கூட்டத்தொடர் இருந்து 10 அலுவல் நாட்கள், சட்டமன்றம் கூடுகின்ற நாட்கள். அது ஒரே கூட்டத்தொடரில் கூட நீங்க நினைக்கிற மாதிரி 15 நாள் கூடுச்சுன்னா 10 நாள்ல முடிஞ்சிட்டு 15வது நாள் வரப்போறாங்க. அதனால தண்டனை அவசியம் தான். ஏற்கனவே இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கு. மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்கள் சொன்னதை போல ஏற்கனவே ஏகே போஸுக்கு அந்த தண்டனையை அவங்க வந்து தந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க தான் வந்து சட்டமன்ற வளாகத்தில் இருந்த அந்த அவருடைய அலுவலகத்தை பூட்டினது அவங்க தான். அதே மாதிரி அவருடைய ஊர்ல இருந்த அலுவலகத்தை பூட்டினது அவங்க தான். அவருடைய சம்பளத்தை 4 மாதம் நிறுத்தினது அவங்க தான். எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதை வந்து இன்றைக்கு அந்த முன்னுதாரணம் 2 கட்சிகளுமே வந்து எதிர்கட்சி குரல் அப்படின்ற ஒண்ணு, எதிர்ப்பு குரல் அப்படின்றது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது, தாங்கள் ஆட்சி செய்யும் போது எதிர்குரல் அப்படின்றது இருக்கக்கூடாது, அதை முடக்கணும்னு பாக்குறீங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, எதிர்கட்சிகளை முடக்கணும்னா திமுகவை தான் முடக்குவாங்க. தேமுதிக வந்து எதிர்கட்சியா வந்து இருந்தா கூட அந்த எதிர்கட்சிக்குரிய கடமைகளை அவங்க அந்த கட்சியுடைய தலைவரும் செய்யறது இல்லை, அந்த கட்சி உறுப்பினர்களும் அந்த அளவுக்கு தெளிவானவங்களாவும் இருந்தது இல்லை. அதனால எதிர்கட்சிகள் குரலை முடக்கணும்னா திமுகவை தான் நாங்க முடக்கும். ஏன் வந்து இவங்களை காலத்துல நீங்க எல்லாம் முடக்கி தான் பாத்தீங்க, பல முறை எங்களை வெளியேற்றினீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்க. நீங்க வந்து இந்த முறை தேமுதிக நீங்கள் விரித்த வலையில் அவர்கள் விழுந்து விட்டார்கள். எங்களுக்கு வந்து எந்த பலகீனமும் இல்லை. நாங்க வந்து சட்டசபையை நடத்துறதுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கேள்விக்கும் எதிர்கொள்றதுக்கு உரிய முழுமையான பலத்தோடு நாங்க இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்க வந்து எங்களுடைய இயல்பான நடவடிக்கைகளை தொடர்ந்துட்டு இருக்கோம். அது யாருக்காவது பாதிப்பு வந்ததுன்னா அதுக்கு அவங்களுடைய நடவடிக்கை காரணம். அவர்கள் ஆட்சியோட அந்திம காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பலவீனத்தால் தான் இந்த நடவடிக்கை. ரவீந்திரன் துரைசாமி, விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, சட்டமன்றத்திலும் அவையின் உரிமை குழுவிலும் பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் அதிமுகவினர் சர்வாதிகார ஆட்சியை போல அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மிக கடுமையான தண்டனையை இந்த 6 பேருக்கும் தந்திருக்காங்கன்றார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத கடுமைன்னு இதை சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். கேரளாவில் நடந்த இந்த மாதிரி தண்டனை கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சொல்றது இந்த கடுமை ஏகே போஸ் விஷயம் 4 மாசத்தை சொல்றாங்க. அது நேரடி எதிரும் புதிருமான கட்சிகள். அந்த ஏகே போஸ் விஷயத்தை சொல்லி தேமுதிக கொடுத்ததை இவங்க நியாயப்படுத்துறது வந்து முறையானதா எனக்கு தோணலை. திமுகவுக்கு நீங்க திமுக காரங்க கொடுத்தீங்க, நீங்கள் செய்யவில்லையா, நீங்கள் மட்டும் யோக்கியமானு திமுகவை கேட்கலாம். இது இவங்க விஜயகாந்த் ஒன்றும் சீஃப் மினிஸ்டர் இவங்களுக்கு அதிமுக தண்டனை கொடுக்கல. அந்த வகையில் அந்த மாதிரிப்பட்ட வாதத்தை விஜயகாந்துக்காக எதிராக வைக்கிறது வந்து நியாயமா இல்லை. இதுல விஜயகாந்த் கூறக்கூடிய கருத்து சரிதான். தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியா இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜயகாந்தை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இந்த 6 பேரும் ஷைன் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணி அவங்க சீன்ல வருவாங்க, பிரச்சனையில பத்திரிகைகள் அவங்களுக்கு செய்தி வரும், நல்ல விளம்பரம் கிடைக்கும், அந்த பெரிய வாய்ப்பு வந்து விஜயகாந்த் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது காரணம் அதிமுக தலைமைக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு 6-7 வருஷமாக உள்ள முட்டல் முரசல்கள் தமிழகம் அறிஞ்ச விஷயம் தான். அது இல்ல, துடிப்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை எழுப்பி பெயர் பெற்றுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதை விதிகளுக்கு உட்பட்டு செய்ய முடியாதா? இல்ல, விதிகளுக்கு விட்டு செய்ய முடியாதுங்கிற அந்த அடிப்படையில் இவங்க பண்ணல.
இவங்க பண்றது வந்து சட்டப்படி சரிதானே, மெஜாரிட்டி இருக்கு, உரிமை இது இருக்கு, அதுல யாருமே நம்ம சட்டத்துக்கு புறம்பானதுன்னு கோர்ட்டுக்கு போகக்கூடிய லெவலில் உள்ள மேட்டர் அல்ல அது. இவங்க செய்யறது வந்து பொலிட்டிக்ஸ் தான். அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணி எடுத்து அவங்கள பற்றி செய்திகள் வரக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் பெறுவாங்க. அந்த முக்கியத்துவம் விஜயகாந்த் கட்சி கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸ்ருதி சாகர், நீங்க சட்டமன்றத்தை நேரில் பார்க்கிற அந்த நிகழ்வுகளை கவர் செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இந்த தண்டனை கடுமைன்னு நீங்க பார்க்கிறீங்களா, நியாயம்னு பார்க்கிறீங்களா, அல்லது தேமுதிக எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து சபை நடவடிக்கைகளை எல்லை மீறி நடந்து கொள்றாங்கன்னு சொல்றதா, அல்லது அவங்க குறிவைக்கப்படுறாங்கன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றது மாதிரி பார்க்கிறதா? இது கடுமையான தண்டனைங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இருக்கவே முடியாது. என்னன்னா, இப்போ அவங்க வந்து ப்ரொசீடிங்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் மேல அவங்களுக்கு இருக்கிற என்டைட்டில்மெண்ட்ஸ்லாமும் கிடையாதுன்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ ஃபண்டு, அதாவது எம்எல்ஏ ஃபண்டு டிபெண்ட் ஆகி பல வேலைகள் வந்து அவங்க தொகுதியில் நிலுவையில் இருக்கலாம். இப்போ எம்எல்ஏ ஃபண்டு என்ன ஆகும், அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்போது அது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சட்டமன்றத்தை பொறுத்தவரை, உள்ள நடக்கிற விஷயத்தை பொறுத்தவரை, இந்த இந்த ஹோல் ரக்கஸ், அதாவது இந்த சண்டை எங்கே ஆரம்பிச்சது என்றால் ஒரு வர்பல் ப்ரொவகேஷன். அதாவது அவங்க வந்து ஒரு தேமுதிக தலைவரை பற்றிய ஒரு வார்த்தை கூறியதுனாலே இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க. அதாவது இவங்க திருப்பி அடிக்கிறாங்க வார்த்தைகள் மூலமா அதிமுக பொதுச் செயலாளர் பத்தி. அவை குறிப்பில் தேமுதிக தலைவரை பத்தி சொன்ன வார்த்தை அவை குறிப்புல இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் பத்தி கூறிய சில கருத்துக்கள் வந்து அவையில இருந்து நிற்கும். அது ஸ்பீக்கரோட உரிமை, அதை பண்ணலாம். பட் இது வந்து ப்ரொவாகேஷனால உருவான ஒரு சண்டை. ஒரு செஷனுக்கு நீங்க நீக்கிட்டீங்க, இந்த ரெண்டாவது செஷனுக்கும் 10 நாள் அப்படின்னு சொல்றதுனால நீங்க கடைசியில என்னதான் வந்து சாதிக்க போறீங்க? அவங்க அவையில வராததுனால நீங்க கடைசி ஒரு பிரம்மாண்டமான பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி அவங்கள வந்து 6 பேரை மட்டும் 2 செஷனுக்கு சஸ்பெண்ட் பண்ணி என்னதான் சாதிக்க போகுதுங்கிறது வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கு. திரு குமார்ட்ட கேள்வி கேட்போம், அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க, அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை ஒட்டி அன்றைக்கு அவை எடுத்த முடிவு, அந்த ஆத்திரமூட்டல் இருந்தது. ஆத்திரமூட்டலுக்கு இவங்க வந்து எதிர்வினை ஆற்றுனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது, நான் சட்டசபையில் இல்லை. அங்க நடந்ததை ஒட்டி சபாநாயகரும் அவையும் எடுத்த முடிவு. அதற்கு பிறகு அன்றைக்கே இந்த அந்த கூட்டத்தொடர் முழுவதும் எல்லாரையும் நீக்கி வந்து உத்தரவிட்ட அவையினுடைய தீர்மானத்துக்கு அடுத்து இந்த நேரடி குற்றச்சாட்டுக்கு ஆளான 6 பேரையும் அவையினுடைய அலுவல் குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. அந்த குழு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஆக வந்து அவங்களுக்கு உள்ள உரிமையை அவங்களுடைய கடமையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இதுல வந்து அது சரியா தப்பான்றத மறுபடியும் அந்த குழுவும் சட்டமன்றம் தான் விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் ஒழிய இது தனிப்பட்ட யாருமே நீதிமன்றமே தலையிடாதுன்றப்போ இதுல வந்து அவங்க குற்றம் செஞ்சது சரியா அல்லது அதுல குறைபாடு இருக்கா இல்ல தண்டனையில் அதிகமா தண்டனை குறைவான்றதெல்லாம் வந்து ஒரு நம்மால் விவாதித்து முடிவுக்கு வர முடியாத ஒரு செயல். அதுதான் சென்ட்ரல் இஷ்யூவே. இது தண்டனை மிக அதிகமாங்கிறது தான் வந்து இந்த விஷயத்தோட முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு. இவர் வந்து இது அந்த குழுக்கு சென்று இது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லு. அந்த குழுவிலையும் ஆதிக்கம் செலுத்துவார் அதிமுக உறுப்பினர்கள். மெஜாரிட்டி வந்து அந்த குழுவிலையும் ஏடிஎம்கே மெம்பர்ஸ் தான். அங்கேயும் அப்போசிஷன் பார்ட்டி சில பேர் வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து இது ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரி பண்ணாதீங்கிற ஒரு ஆட்சேபனையை வச்சிருக்காங்க. பட் அதுக்கும் மீறி, அதாவது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளின் கருத்துக்களையும் மீறி இந்த ஒரு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். இல்லை, அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது. வருத்தப்படுறது வந்து நான் தவறுன்னு சொல்ல. ஆனால் அதே சமயம் இதை வந்து அவங்க இந்த வருத்தத்தை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வருத்தப்படுறோன்னு சொல்லி அந்த குழுவோடையோ இல்லை சட்டமன்றத்திலேயோ சபாநாயகர்கிட்டயோ ஒரு முறையீடு பண்ணாங்கன்னா அது அவங்க பரிசீலனை பண்ணுற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை அணுக வேண்டிய முறையில் அவங்க அணுக ஒழிய அதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதை அணுகிறதுனால எந்த தீர்வும் வராதுன்ற. சிவசங்கர், இதுல வரம்பு மீறி செயல்பட்டா இப்படி தண்டனை வரும், இது ஒரு மற்ற எம்எல்ஏக்களுக்கு பாடமாக இருக்கும் அப்படின்னு உரிமை குழு கருதுன்னு பார்க்கிறதா, அல்லது உரிமை குழுவுக்கு அந்த உரிமை குழுவுல அதிமுக மெஜாரிட்டியா இருக்கு, அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கிறதா? சட்டமன்றத்தில் இருக்கிற மெஜாரிட்டி மாதிரி அதோட பிரதிநிதித்துவம் தான் உரிமை குழுவில் அவங்களோட மெஜாரிட்டி. அதுலேயும் அபரித மெஜாரிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த மெஜாரிட்டியை வச்சு அவர் கொடுத்த தீர்ப்பு தான் இது. இது ஒன்றும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு செய்த தீர்ப்பாக பார்க்க முடியாது. கடந்த காலங்களில் அதிமுக இதை விட கடுமையான வேலைலாம் செஞ்சுருக்கிறாங்க. உள்ள சட்டமன்றத்தில் உள்ள தர்ணா பண்ணியிருக்கிறாங்க, உள்ள காய்கறி மாலை போட்டு வந்திருக்கிறாங்க, உள்ள ஜால்ரா எடுத்து வந்து அடித்து காட்டிருக்காங்க, சபை காவலர்கள் வந்து கூப்பிடும்போது அவங்கள தள்ளியிருக்கிறாங்க, எல்லாம் நடந்திருக்கு.
அதனால் இது வந்து சட்டமன்றத்தில் சில நேரங்களில் அங்கே ஏற்படுகின்ற கோபதாபங்களில் நடக்கின்ற செயல். ஆனால் இதுக்கு இந்த தீர்ப்பு என்பது மிக கடுமையான தீர்ப்பு. கேரளா சட்டமன்றத்தில் நடந்தது நம்ம எல்லாம் பத்திரிகையில் பார்த்தோம், தொலைக்காட்சியில் பார்த்தோம். இன்றைக்கி அது குறித்து காங்கிரஸ் உறுப்பினர் வந்து சொல்ல வர கேரளா சட்டமன்றத்தில் இது போல் நடந்தது, இதை விட கடுமையானது அதுன்னு. அந்த கேரளா சட்டமன்றங்கிற வார்த்தையவே உடனே சபாநாயகர் சபை குறிப்பிட்டு நிற்கிறார். அது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு எனக்கு தெரியல. அதாவது எதிர்க்கட்சிகளோட குரலோ கருத்துக்களோ பதிவாகவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இது வந்து மிக கடுமையான தீர்ப்புங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது கேரளா சட்டமன்றம் சொன்னது வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லை, அது இன்னொரு சட்டமன்றத்தை பற்றி இங்கே விவாதிக்கக்கூடாதுன்ற ஒரு மரபு தான். ரெண்டாவது அவர் சொன்னார், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், அவரே சொன்னார், ஒரு தொப்பியை தட்டி விட்டாங்கன்னு சொல்லி ஏகே போஸுக்கு வந்து 4 மாதம் சட்டமன்றத்தில் கலந்துக்க முடியாது, மட்டும் அவருடைய உரிமைகளும் அவருடைய கடமைகளும் தடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். அதே நிலை தான் அன்னைக்கு அவங்க எந்த பெரும்பான்மை கொள்கைகளுக்கெல்லாம் நாங்கள் மாறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தில் மட்டும் அவர் செஞ்சதான் நாங்க செய்யறோம் ஒரு பிரசிடென்ட் எடுத்துக்கிறதுல வந்து என்ன நியாயம்? திமுகவினுடைய கொள்கை, அண்ணா திமுக கொள்கை இதெல்லாம் கிடையவே கிடையாது. சட்டமன்றத்தினுடைய மரபு, சட்டமன்றத்தினுடைய நடைமுறை, இவங்க தந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதை காப்பாற்ற தவறுற பட்சத்துல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாது தானே? தவிர்க்க முடியாது. அந்த நடவடிக்கையோட அளவு தான் வித்தியாசப்படுது. நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்த உடனே மறுநாள் சபாநாயகர் அன்றைக்கே கொடுத்த தீர்ப்பு என்ன, அதுக்கும் இப்போ பிறகு ஏன் இவ்வளோ கடுமையாக்கப்பட வேண்டும்? இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு பார்த்து நீங்கள் எல்லாருமே பார்க்காம இருக்கிறோம். நம்ம இந்த 6 உறுப்பினர்கள் தவிர மீதி இருக்கிற உறுப்பினருடைய கதை என்ன, அவங்க எப்போ சட்டமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு பேசும்போது அதை வந்து அவை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் அதை வெளிப்படுத்திட்டார். அவர்கள் 6 மாதத்துக்கு வர முடியாதுன்னார். 6 மாதம்னா அடுத்த 9வது 10வது மாதம் வரைக்கும் இதை கொண்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் போது அவங்களும் இதே நிலைமை தான். இதை விட்டுட்டு அவங்க திருப்பி ஜனவரியில் வந்து ஆளுநர் முறை மீதான விவாதத்திற்கு தான் பங்கேற்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க சட்டமன்றத்தில் பங்கேற்க முடியாது. மக்களுடைய கருத்துக்களை அவர் தொகுதி பிரச்சனை இங்கே பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 6 பேரை விட்டுட்டு மீதி இருக்கிறவர்கள் மீதும் இவ்வளோ கடுமையான நடவடிக்கை தான். இதை சொல்லியிருக்காங்க, அதை சொல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நம்ம இந்த தீர்ப்பு எடுத்துக்கிறது? மாண்பை காப்பாற்றுவதுன்னா இந்த 6 பேர் தான் நீங்கள் வந்து கடுமையாக செஞ்சாங்க, மீதி பேர் உள்ளேருந்து வெளிநடப்பு தான் பண்ணாங்க, வெளியேற்றம் பண்ணீங்க, நீங்கள் இதுதான் நடந்தது. அப்போ அவர்கள் மீதான தீர்ப்பையாவது குறைச்சி இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் நடந்தால் நாங்கள் ஒத்துக்கலாம்ல. அதற்கான வாய்ப்பையும் கொடுக்கலையே. ஸோ இவங்க நோக்கம் ஒட்டுமொத்தமாக தேமுதிக உள்ள இருக்கக்கூடாது. அடுத்தது அதுதான். தேமுதிக மீது மட்டும் ஒரு குறிவச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இதுல? ஏன்னா திமுக உறுப்பினர்கள் பங்கேற்கிறாங்க, மற்ற எல்லா கட்சிகளும் பங்கேற்கிறாங்க. இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்டுங்க, இடதுசாரி கட்சிகள், பாமக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் எதிர்க்கக்கூடிய வரிசையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. ஆனா தேமுதிக மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது மட்டும் தனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன வருது? நிச்சயமாக தேமுதிக மேல குறி வச்சு தான் பண்றாங்க. திமுக வந்து டிக்ளேர்டு எனிமி. தேமுதிக வந்து அந்த கட்சியை உடைக்கக்குள்ள முயற்சி பண்ணாங்க. அதில் வந்து சில எம்எல்ஏக்கள் வந்தாங்க. பட் இப்போ உள்ள அரசியல், இப்போ உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் படி 2/3 வேணும் ஒரு கட்சி உடையணும்னா. அப்போ 2/3 எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 1/3 எடுத்தால் போதாது. அந்த சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தேமுதிக எம்எல்ஏ தான் சட்டசபையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த முயற்சியில் வந்து தோல்வி. அடுத்த கட்டத்தில் உள்ள முயற்சிகள் வந்து விஜயகாந்த் ஒரு திரைப்பட நடிகராக இருந்து எம்எல்ஏ வரும்போது அவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஜாஸ்தி இருந்தது. அப்போ எல்லாரும் அவரை பிடிச்சி கடுமையாக கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணாங்க. அதை எதிர்கொள்வதற்கு அவர் தயங்குறாரு. மீதி அவர் கட்சியில் துடிப்பான ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்து தங்கள் சட்டசபையில் தங்கள் முத்திரையை பதிக்கும் அளவுக்கு முயற்சி பண்ணா அது செய்திகளில் வந்துட்டு இருக்கும். அந்த கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துட்டு இருக்கும். அதை அவங்க வந்து தேமுதிக அப்படியே முக்கியத்துவம் வரதா? அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, சட்டமன்றத்தில் மிக பெரும்பாலான ஒரு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறவங்க, நாடாளுமன்றத்தில் 40% மேல வாக்கு வாங்கின ஒரு கட்சி. தேமுதிக மாதிரியான ஒரு கட்சியை பார்த்து ஏன் அஞ்சுறாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அதாவது வந்து அதுக்கு ஒரு போட்டி கட்சி. தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா 2011 அதிமுகவும் அதிமுக அணியில தான் தேமுதிக இருந்தாப்புல. அந்த தேமுதிக மாறிப்பட்ட கட்சிகள் அதிமுக அணியில இருக்கும்போது அந்த லீடரை வந்து கடுமையா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, சகோதரிம்பாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன சொன்னார்னா திமுக ஆட்சி போனோம், அதுக்கு மாற்று ஆட்சின்னு தான் சொன்னாப்புல. எல்லாரும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் போது தான் அவர் என்ன சொன்னாரு, திமுக போனா ஜெயலலிதா தானே சீஃப் மினிஸ்டரா வருவாங்கங்கிற அந்த ஆங்கிள் தான் அவரு தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து வச்சாரு. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்குள்ள ஒரு ஹிட் அண்ட் அஜெண்டா இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த கோபங்களும்
அதுக்கு திமுக ஆட்சி காலத்துல சில சிறிய கட்சினாலும் கூட சில இடங்கள்ல அதிமுகவுக்கு இந்த கட்சி நடுவரை கொடுத்தது, சில சட்டமன்ற இடைத்தேர்தல் கொடுத்தது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தாக்கம் தான் தேமுதிக மேல அவங்க அதிக அளவு இது தாக்கம் நடத்துறது. அதாவது தேமுதிகவை பொருட்படுத்த வேண்டிய அளவுக்கோ அல்லது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அளவுக்கோ ஒரு வலிமையான அல்லது ஆரோக்கியமான அரசியல் கட்சின்னு நாங்கள் நம்பலை. இன்னும் சொல்ல போனால் நீங்களே இந்த தலைப்பில் என்ன சொல்கிறீங்க, திமுகவும் தேமுதிகவும் சேர்றதுக்கு இது வழிவகுமான்னு சொல்கிறீங்க. ஆக நாங்கள் அதையே நீங்கள் உண்மைன்னா நாங்கள் திமுக இதை பார்த்து பயந்தோம்னா நாங்கள் ஏன் ஒரு கூட்டணி வலிமையான கட்சிகள் சேர்றதுக்கு வழிவகுக்க முடியும்? இல்ல அப்ப மற்றவங்களை அலோவ் பண்ணி இருந்திருக்கலாமே. இந்த 6 பேர் தான் பிரச்சனைனா 6 பேரை மட்டும் தண்டிக்கலாம். மற்றவர்களும் 6 மாதம் பங்கேற்க முடியாதுன்னா அது ஒட்டுமொத்தமா அந்த கட்சிக்கான இடமே சட்டமன்றத்தில் இல்லாம போற மாதிரி ஆகுது. அதாவது இது சட்டமன்றத்தினுடைய விதிகள். நீங்க ஒரு கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடக்கணும், எப்படி நடக்கணும்ன்றதெல்லாம் அரசாங்கத்தின் முடிவு. நீங்க கூட்டத்தொடரை அவங்க தொடர்றாங்க. இப்போ மானிய கோரிக்கை அடுத்து நடக்கும், அது நிகழ்வு. இதை 10 நாளுக்குள்ள முடிச்சு இவங்களுக்காக வரணும்ன்றதுக்காக 10 நாளுக்குள்ள முடிக்கணும்னு சொல்றதெல்லாம் அவைக்குள்ள வர வேண்டாம், ப்ரொசீடிங்ஸ்ல பங்கேற்க வேண்டாம்னு சொல்றது ஒரு விஷயம். என்டைட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே போச்சு. இப்போ கடைசியில் அந்த மக்கள், அதாவது இந்த எம்எல்ஏ ஃபண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. எனக்கு இன்னும் அதுல கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. பட் எம்எல்ஏ ஃபண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. எம்எல்ஏ ஃபண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்க தொகுதியில பண்ண வேண்டிய அந்த டெவலப்மெண்ட் வர்க்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? இது மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் இல்ல. நிச்சயமா ஒண்ணு ஆகாது. அவர்கள் இதுவரைக்கும் பரிந்துரை செய்து இந்த ஓராண்டுல நான் முடிச்சிடுறேங்க. அந்த போட்ட திட்டங்கள், அந்த போட்ட இதுவெல்லாம் நடக்கும். இவங்க புதுசா எதுவும் பரிந்துரை பண்ண முடியாது. நிதியாண்டு ஏப்ரல்ல ஆரம்பிக்குது. அடுத்த மாதத்துல அவங்களுடைய அந்த ஆண்டுக்கான நிதி தொடங்கும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தவறா நடந்தாருன்னா அவரை தண்டிக்கிறதுக்கு அவை தலைவருக்கும் உரிமை குழுவுக்கும் உரிமை இருக்கு. அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அந்த தனி நபர் பாதிக்கப்படுறது, அவருக்கான தண்டனை அப்படின்றத கடந்து அந்த தொகுதி மக்கள் பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வந்துடும். அவர் அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசுறதுக்கான வாய்ப்பு போயிடுது, தொகுதியில வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் போயிடுது. அப்ப அந்த மக்களை தண்டிக்கிறது மாதிரி மறைமுகமா ஆயிடாது. நீங்க இது சொல்றது என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு அதுக்குரிய தண்டனை பெற்றாங்கன்னா அவரால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, அந்த குடும்பத்தினுடைய வருமானம் போகுது, அதனால அவர் விடுதலை பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு. இது இல்ல, இப்படி ஒப்பீடு நம்ம பார்க்க முடியாது. இது அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கையின் காரணமாக விதிக்கப்பட்ட, அவர்களை பொறுத்தவரை நாங்க தவறே செய்யல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க. அதாவது அவர் தவறு செய்யலன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அல்லது என்ன தவற மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அதை குறைச்சிங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் அவர் சார்ந்தது, அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் சொல்ற அப்பீல ஏற்றுக்க வேண்டியது அல்லது நிராகரிக்க வேண்டியது சட்டமன்றத்தினுடைய முடிவு. இதுல நம்ம எப்படி குறைவான தண்டனையா கூடுதலான தண்டனையா கேட்கறதும் கேட்காத அவங்க வேலை நாங்க செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆளுகின்ற அரசின் சார்பா நாங்க செஞ்சுட்டு இருப்போம். ஏற்கனவே நிதியாண்டு அவர் சொல்ற மாதிரி கொடுத்திருக்க வேலைகள் நடந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்குங்கிறதுலாம் நிதியாண்டிற்கான துவக்கத்துல தான் இந்த ஆண்டிற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை பட்டியலை வாங்குவாங்க. கடந்த ஆண்டுக்கான வேலை பட்டியலை இந்த மார்ச் 31க்குள்ள கொடுத்து முடிச்சிடணும். பிறகு ஏப்ரல் 1லேருந்து வருகின்ற நிதியாண்டிற்கான பரிந்துரை பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் கொடுப்பதற்கான உரிமை இப்போ பறிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க கொடுக்க முடியாது. திருப்பி இந்த தேர்தல் வர நேரத்தில் இவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே அந்த லேப்ஸ் ஆகிடுச்சுன்னு விடுவாங்க, வேலை முடிஞ்சு வச்சு. அந்த நிதி அந்த தொகுதி மக்களுக்கு பயன்படுத்த முடியாது. 2 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு பயன்படுத்த நிறுத்துவது என்பது அது நிச்சயமாக அந்த தொகுதியோட வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும். திரும்பி நம்ம கேரளா அசம்பிளிக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்ட வேண்டிய, அங்க பட்ஜெட் ஸ்பீச்சையே அவங்க அவர் பண்ண விடாம தடுத்து அவர் வெறுமை டேபிள் பண்ணிட்டு போன நிலைமை இருந்தும் சஸ்பென்ஷன்ங்கிறது கொஞ்சம் தான் இந்த என்டைட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ற அளவுக்கு அவங்க அந்த இதுல எங்கள் தண்டனை குறைங்க, எங்களை விட்டுடுங்கன்னு தேமுதிக கெஞ்சணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அப்படி கூட வேணாம். அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க, இது நாங்கள் தவறு செய்யவில்லை, அப்படி நாங்கள் எங்களுடைய செயல் உங்களுக்கு தவறாகப்பட்டால் அதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கவும் தயாராக அந்த உரிமை குழு இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கின்ற புத்தகத்தில் அந்த கடிதங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதனால அவங்க கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவர்கள் எங்களுடைய செயல் தவறாக இருந்தது என்று நீங்க நினைத்தால் அதற்கு வருத்தம் தெரிவிக்கும் தயார்னு சொல்றாங்க. அப்ப மனிதாபிமானம் அங்கேயும் வேலை செய்யல. அதாவது இதுல இன்னொரு காமெடியை பார்க்கணும். அந்த தேமுதிகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பாக செயல்பட்டு இருக்காங்க, சுந்தரராஜ் போன்றவர்கள். இந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அதிலேயே சொல்றாங்க,
இந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர்களை தவிர மீதி இருக்கின்ற தேமுதிக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் இந்த பிரசிடென்ட்ஸ் நம்ம பார்த்தே இருக்க முடியாது. இவங்க குறிப்பிட்ட பேரே சொல்றாங்க, இன்னன்னார் மாபா பாண்டியராஜன், அருண் பாண்டியன், இவர்களெல்லாம் தவிர மீதி இருக்கின்ற தேமுதிக உறுப்பினர்கள். இப்போ அவங்கள விட்டுட்டு மீதி இருக்கிறவங்களால நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ இந்த 6 பேர் மட்டும்தான் கடுமையான செயல்பாட்டில் இறங்கினவங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்து மீதி பேர் விடணும்ல. சரி, இந்த கேள்விகளை எல்லாம் திமுக ஏன் எழுப்புது? ஏன் தேமுதிகவை நோக்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே? இது வெறும் ஜனநாயக உரிமைக்கானதா இல்ல அடுத்த கூட்டணிக்கான அச்சாரமா? சிவசங்கர், ஒரு எதிர்க்கட்சி தேமுதிக போராடுது, அதுக்கு போன முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போதும் திமுக குரல் கொடுக்குது, இப்பவும் குரல் கொடுக்கிறது அப்படின்னா தண்டனையை குறைங்கன்றீங்க, வெளியில அவங்க போராட்டம் பண்ணா கைகுலிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இந்த அரசியல் நிகழ்வு அல்லது இந்த நடவடிக்கைன்றது இந்த தேமுதிக உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் பங்கேற்க செய்து அவங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசட்டும், அவங்களுடைய கட்சி நிலையை எடுத்து சொல்லட்டும் அப்படின்றதற்கு அப்பால் உங்களுக்கான 2016 தேர்தலுக்கு தேமுதிகவை வாங்கன்னு திமுக அழைக்குது, ஒரு நேசக்கரம் நீட்டுது, அதுக்கான அச்சாரம்னு இதை பார்க்கலாமா? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. சட்டமன்றத்தில் நீங்கள் காலகாலமாக வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு பிரச்சனைனா மற்ற எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பது வழக்கமான ஒன்று. அது ஒரு ஜனநாயக கடமை மாதிரி தான். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதே போல் கம்யூனிஸ்ட் மற்றவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தான் இது ஒரு சக எதிர்கட்சி பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுப்பது அவசியம், அது ஒரு கடமை. அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம அரசியலா பார்த்தோம்னா ரொம்ப சிரமம். இன்னைக்கு வெறும் திமுக மட்டும் இந்த ஆதரவு குரல் கொடுக்கவில்லை. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொஞ்சம் அதிமுகவுக்கு சார்பாக தெரிகிற இடது கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக் எல்லாருமே தான் குரல் கொடுத்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் வெளிநடை பண்ணல, ஆனால் மீதி எல்லோரும் காங்கிரஸ் கூட எல்லா கட்சியும் வெளிநடை பண்ணியாச்சு. அதனால இது திமுக மாத்திரம் தேமுதிகவை நோக்கி நகர்வதாக ஒரு கற்பனைக்கு நம்ம போகிறதுக்கான இடம் இல்லை. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க திருக்குமார்? இல்லை, நான் அதுதான் சகோதரர் சொன்னது போல, எதிர்கட்சிகள் ஒரு கட்சிக்கு வர்றது பாதிப்பு நாளைக்கு தனக்கு வர சொல்ல ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக அவங்க ஆதரவு தெரிவிக்கிறது இயல்பு. அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது மாதிரி திமுகவுக்கு தேமுதிகவை காப்பாற்றணும்னு நினச்சா அவங்க சபையில் இதை எழுப்பியிருக்க முடியும். இதுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னே இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அதில் ஒன்றும் அவங்க பெருசாக இதை இந்த பிளவை பெருசாக்கணும் அல்லது அவங்களுக்கு பாதிப்பு நிறைய வர சொல்ல தான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. அவங்க இது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இன்னைக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அங்கிருந்து விலகி, அது இன்னும் சொல்ல போனா ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்காரு. அதனால அவரை பலகீனப்படுத்துறதுனால தான் இவங்களுடைய அந்த எதிர்ப்பு அணி என்ற நிலையை தொடர்ன்றதுனால நீங்க சொல்றது போல நாங்க பலகீனப்படுத்தி அதனுடைய பலனை நாங்க அறுவடை செய்யணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால இந்த பலவீனப்படுத்துறது இப்போ அவங்கள இந்த நடவடிக்கையின் மூலமாக திமுக நோக்கி தான் அவங்க நகர நிகழ்வு நீங்களே பாக்குறீங்க. அதனால இந்த நிலையெல்லாம் ஒரு நாங்க அவங்கள பலகீனப்படுத்த திமுக தேமுதிகவை நோக்கி நகருதா, தேமுதிக திமுகவை நோக்கி நகருதா அப்படின்னு தெரியாத பட்சத்துல நீங்களே தேமுதிக திமுகவை நோக்கி நகர்றத பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றத விஜயகாந்த் ஏற்பாரா மாட்டாரான்றது விவாதத்துக்குரிய விஷயம். எனக்கு அந்த சந்தேகமே இல்லை. அந்த கருத்தை நான் சொல்லலை, உங்க விவாதத்தினுடைய பொருளை நீங்க தான் சொல்றீங்க. அதனால தான் நான் அதை சொன்னேனே ஒழிய எனக்கு யார் யாரோட நகரன்றது இதுல மக்கள் பிரச்சனையோ இல்லை அரசியல் பிரச்சனையோ, இன்னும் சொல்ல போனால் எந்தவித நோக்கமும் இல்லை. ஒரே நோக்கம், யாருடைய தலைமை யார் ஏற்றுக்கொள்வது. அங்க வர சொல்ல டிபேட்டினுடைய முடிவு வந்துடும். அதனால இன்னைக்கு ஜனநாயக உரிமைக்காக இல்லைன்னு சிவசங்கர் ஆவடிக்குமார் சொல்றது இது ஜனநாயக உரிமைக்காகவோ தேமுதிக சட்டமன்றத்துக்குள்ள வரணும்ன்றதோ இவங்க நோக்கம் இல்லை. தேமுதிகவை பலவீனப்படுத்தி தங்கள் அணியில சேர்க்கிறதா இன்னொன்னு சொல்றேன், அதை சேர்த்து சொல்லிட்டான். அதாவது சொல்லி முடிச்ச பிறகு இல்ல இந்த முறை மாத்திரம் இல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முறை தேமுதிக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதே நாங்கள் அந்த நடவடிக்கையை கண்டிச்சிருக்கிறோம். அப்போ ஒன்றும் அவங்க எங்க கூட்டணியில இல்லை, எங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, அப்பயே கண்டிச்சிருக்கிறோம். அதனால இது எப்பயுமே எதிர்கட்சிகளுக்கு நடக்கின்ற போது சக எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது. அவரே சொன்ன மாதிரி நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம், இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த கூட்டணி போறது வர்றதுங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும்.
ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக விரோதமான ஆட்சிக்கு எதிர்ப்பாக எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து மக்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வந்தால் அது அந்த கட்சியின் தலைமைகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். கடந்த காலத்தில் வந்து அதிமுக இதே போல ஒரு உச்சகட்டமான நிலைமைக்கு போகும்போது திடீரென்று தமாக என்று ஒரு கட்சி உருவெடுத்து திமுக கூட்டணி வந்தது. அன்றைக்கு ரஜினிகாந்த் கூட ஆதரவு கொடுத்தார். அதுபோல ஒரு மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்படுகிறது, ஜனநாயகத்தின் குரல்களை நெரிக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகள் முடக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ஒருவருக்காக ஒருவர் குரல் கொடுப்பது என்பது அவசியம். இல்ல வெறும் குரல் கொடுக்கிறது மட்டுமா? உங்களுக்கு தேர்தலுக்கு 2016 மனதில் வைத்துக் கொண்டு இப்ப நீங்க ஒரு நேசக்கரத்தை நீட்டுறீங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு இதை எந்த கட்சியுமே தேர்தலுக்காக அந்த ஒரு வருடம் மட்டுமே ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. 5 வருடமும் தொடர்ந்து செய்கின்ற பணி தேர்தலை நோக்கி தான், மக்களுக்கான பணி தான், மக்களுக்கு செய்கின்ற பணி தான் தேர்தலுக்கு செய்கின்ற பணி தான் மக்களுக்கு. எனவே ஏதோ இந்த நாங்கள் இப்போ போய் திடீர்னு தேமுதிகவுக்கு ஆதரவாக போகிறோம், அது அவங்க எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக போகணும்னா பார்க்க முடியாது. அதாவது இது என்னன்னா, இந்த இப்போ தேமுதிகவினுடைய வெளியேற்றம் அல்லது இந்த இடைநீக்கம் அதனுடைய பலன் யாருக்கு கிடைச்சிருக்கு? திமுக தான் கிடைச்சிருக்கு. ஏன் அந்த பலன் நீங்க கொடுத்தீங்க? அடிப்படையில் நீங்களே அதை விட்டுருக்க வேண்டியதானே? அந்த வாய்ப்பு ஏன் நீங்க கொடுத்தீங்கன்னு கேட்கறோம். அது வாய்ப்பு நாங்க தரமா இல்லையான்றது இல்ல, இன்றைக்கு அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இருக்க சொல்ல நாங்க வந்து அந்த பலனை நோக்கி நாங்க அதை செஞ்சிருந்தா அந்த பலன் அவங்களுக்கு போய் எதிர்க்கு கிடைக்கிறதுக்கு பலன் தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நான் முடிச்சிடறேன். அதுக்கு உதாரணம் என்னன்னா, இன்றைக்கு முதலமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. அதுக்கு பிறகு விவாதத்தை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி வர சொல்லி எதிர்கட்சின்ற முறையில் தேமுதிக தான் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க இல்லாததுனால அந்த வாய்ப்பு திமுக போச்சு. இப்போ முடிச்சு வைக்க சொல்லியும் திமுக தான் முடிச்சு வைக்க போகுது. ஆக இதுக்கு இன்னைக்கு திமுக வந்து ஒரு எதிர்கட்சியா நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க அப்படி பார்த்தா பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற இல்ல, அவங்களுக்கு கொடுக்கல, அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுக்கல. மன்னிக்கணும், இதுல நான் மறுக்கிறேன். அப்படி பார்த்தா முறையா வந்து நாளைக்கு முதலமைச்சர் பதில் சொல்வதற்கு முன்பாக பிரதான எதிர்கட்சி பேச வேண்டும். நாங்க கேட்டோம், பிரதான எதிர்கட்சி இல்லை, ஏன்னா அந்த இடத்துல எங்களை வச்சு நாளைக்கு பேச சொல்லலாம்ல, அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்டோம். முடியாது, பிரதான எதிர்கட்சி தான் பேசணும், அவங்க வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே நீங்க பேசி முடிச்சிங்கன்னு சொல்லி இன்னைக்கு நேரம் ஒதுக்கி எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அவங்க வழங்கல. அதனால அவங்க எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம், எங்களை எதிர்கட்சியா அந்த இடத்த கொடுத்தவங்க சும்மா பேச்சு. ஒரே அதாவது இன்னைக்கு அவங்க முடிச்சிருக்காங்க, நாளைக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல போறாரு. ஆக இதுக்கு அடுத்து யாரையும் பேச விடல. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க, இந்த விவாதத்தை தொடங்கி வைக்க சொல்ல திமுகவினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் தான் தொடங்கி வச்சாரு. ஆக இந்த வெளியேற்றத்தினால் அடைந்த பலன் திமுக தான். இதுல திமுக தேமுதிக அப்படின்றத கடந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கண்டிச்சிருக்கு, பாமக கண்டிக்கிறது, இவங்க சவுந்தரராஜன் சிபிஎம் இரட்டை ஆயுள் தண்டனை போல இருக்கு அப்படின்ற வாசகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சிபிஐ கண்டிக்குது. இது வந்து ஒரு அணி சேர்க்கைக்கான மாற்றங்கள். நேரடியா திமுக தேமுதிக அப்படி இல்லாம ஒரு பரந்த தளத்துல எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி குரல் கொடுக்கறத ஒரு அணி சேர்க்கைக்கான முயற்சின்னு பார்க்கிறதா, இல்ல அப்படியான முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றதா? நிச்சயமா அதுக்கான முயற்சி இருக்குது. அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக என்ன பண்றாங்கன்னா, ஆன்டி ஏடிஎம்கேயை வந்து ஷார்பன் பண்றாங்க. மேக்சிமம் கட்சிகள் அதிமுக எதிர்ப்புங்க அளவில் வரணுங்கிறத பண்றாங்க. அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. நில கையெழுத்து சட்டம்னாலும் சரி, விஜயகாந்த் கட்சிக்காரன் கொடுத்த தண்டனாலும் சரி, என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்ல பயன்படுத்துறாங்க. அடுத்தாப்புல வந்து திமுக தேமுதிக ரெண்டு கட்சிகள்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் அடுத்த கட்ட ஒரு வெற்றியை கொடுக்கணும்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற நிலைமையில தான் ரெண்டு கட்சியுமே இருந்துகிட்டு ஹூ டு பிளிங்க் ஃபர்ஸ்ட்ங்கிறதா ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஒரு பிரச்சனையா இருக்குது. மேலும் தேமுதிக பற்றி அவங்க சொன்னாங்க, தேமுதிக அடுத்தால சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ரொம்ப ஆசைப்படுறாங்க அதிமுக காரங்க. தேமுதிக பொறுத்தளவுல மூன்றாவது பெரிய கட்சி, அதுல மாற்றம் இல்லை. ஆனா என்னைக்கு அந்த ஏற்காடு எலெக்ஷன்ல அவங்க நிக்க முடியாம பலகீனம் இழந்தாங்களோ அன்னைக்கே வந்து நாம திமுக அதிமுக இணையானவங்க இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டதுதான். மீண்டும் ஒரு சின்ன ஒரு அணியை வச்சு போட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த முயற்சியோட விளைவு என்னன்னா, தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்ததனால் முக்கியத்துவம் இழந்த ரெண்டு கட்சிகளுக்கு தேமுதிகவால் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கே தவிர தேமுதிகவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. தேமுதிக பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சி திமுக அதிமுக போன்ற கட்சியோட கம்பைன் பண்ணாதான் அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதிமுக கூட தேமுதிக கம்பைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அரிதுங்கும் போது வந்து தேமுதிகவுக்குள்ள ஆப்ஷனும் டிஎம்கே தான். அதனால என்னை தனிமைப்படுத்த முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த அறிக்கையில விஜயகாந்த் அதை மையமா வச்சுதான் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தன்னை முன்னிறுத்திக்க தயாரா இல்ல அப்படின்னு இந்த தனிமைப்படுத்த முடியாதுன்ற வார்த்தை வச்சு அந்த முடிவுக்கு வர முடியுமா? தயாரா இல்ல, ஆனா தயாரா இல்லங்கிறத இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும்.
அவருக்கு யதார்த்தம் தெரியாத ஆள் இல்ல. ஹி நோஸ். ஒரு இவ்வளவு படங்களை ஹீரோவா நடிச்சு ஒரு எத்தனையோ புது டைரக்டர்ல உருவாக்கி இவ்வளவு சினிமா அறிவும் அரசியல் அறிவும் உள்ள ஆளுதான். ஆனா அவருக்கு யதார்த்தம் தெரியும். ஒரு ரிஸ்க் எடுத்தாரு 2014 ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அந்த ரிஸ்க் அவருக்கு கை கொடுக்கல. அவரால் வீழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சிருக்குது. அவருக்கு வந்து பின்னடைவு தான். அப்படி இருக்கும்போது வந்து அவரு திமுக அதிமுக இல்லாம யாரை நம்பி அவர் சாதிக்க முடியும்? இதே சூழ்நிலை தான் 2011 கடைசி நேரத்துல அவர் வந்தாரு. அவர் ஆசைப்படுறாரு, எதிர்பார்க்கிறாரு. அவர் சீஃப் மினிஸ்டருக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல இந்த அதிமுகவோடு அவர் கூட்டணி சேர்ந்தப்பவே அவர் முதலமைச்சர் கனவை அவர் விட்டுட்டாருன்ற மாதிரி தானே ஒரு பொருள் அதுக்கு இருக்கு. விட்டுட்டார். ஸ்ருதி, இதுல இன்னொரு அம்சம் பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. அதாவது ஜனநாயக படுகொலை, மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, வாக்களித்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இப்படின்ற சொற்களை எல்லாம் அவர் சொன்னாலும் கூட எதிர்க்கட்சிகள், எங்களுக்காக குரல் கொடுத்த எதிர்க்கட்சிகள், வெளிநடப்பு செய்த அனைத்து எதிர்க்கட்சிக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்றார். எதிர்க்கட்சிகள் அப்படின்ற வரிசையில பாஜக இன்னைக்கு இருக்கா? அவருடைய கூட்டணி கட்சியான பாஜக இதுவரையிலும் தேமுதிக வந்து இன்றைக்கு போராடல. கடந்த ஒரு வார காலமாகவே அவங்க போராட்டம் சட்டமன்றத்துக்கு எதிரில் நடக்கிறது. இந்த சட்டமன்றத்துக்கே அந்த வளாகத்துக்கு போய் விஜயகாந்த் கண்டிச்சு பேசிட்டு வர்றார். தங்கள் தோழமை கட்சி கூட்டணி கட்சிக்கு வந்த பாதிப்புக்கு பாஜக இதுவரையிலும் அதிகாரபூர்வமாக ஒரு கருத்து தெரிவிச்சது மாதிரி தெரியல. ஏன் அந்த தரப்புல மௌனம்? பாஜக கூட்டணியில் இவர்கள் இருக்கிறார்கள் கேள்வியோட பாஜக எந்த கூட்டணியில் இருக்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்வி. கடைசியா அவங்க அதிமுக அரசை எதிர்த்து விட்ட ஒரு மிக வலிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிப்ரவரி 17 அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை இவங்களை பற்றி குற்றச்சாட்டு ரொம்ப வலிமையாக சொல்லிட்டு இருந்தவங்க டோட்டலாக நிறுத்திட்டாங்க அதை. ஏன்னா பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராஜ்யசபால அதிமுகவின் ஆதரவு இல்லாமல் பல சட்டங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த குற்றச்சாட்டுகளே அந்த விமர்சனங்களே டோட்டலாக இப்போ நிறுத்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் கூடும் பொழுது சட்டமன்றத்தில் இவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது பாஜக வேற விஷயம். பட் ஒரு அறிக்கை கூட, ஒரு வலுவான அறிக்கை கூட வெளியிடாதது வந்து ஒரு மாநில தலைமையோ அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோ பல்வேறு பிரச்சனைகள்ல கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் இதுல வந்து தெரிவிக்காம தவிர்க்கிறாங்க? அதிமுக தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அதாவது அதிமுக இப்ப அதிமுகவின் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துல அவங்க விமர்சனம் எதுவும் பெருசா வைக்கவே இல்லை. ஏன்னா முக்கியமான பல சட்டங்கள் ராஜ்யசபால சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க ஆதரவு இல்லாம பண்ண முடியாது. இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல், ஒரு 2 நாள் முன்னாடி டாக்டர் நமது எம்ஜிஆர் எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குஷ்பு, அதாவது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு வந்து தாம்பரத்தை தாண்டி தாமரை இல்லை அப்படின்னு சொன்ன கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்ததுக்கு டாக்டர் நமது எம்ஜிஆர்ல குஷ்புவை சாடி இருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதனால இப்ப நம்ம அந்த சைடு வந்து புது ஈக்குவேஷன் இருக்கா, அலையன்ஸ் இருக்கான்னு பாக்குறத விட இந்த சைடு அந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி மலர்ந்துருச்சோ அப்படின்னு பாக்குறது தான். நிலம் மத்திய அமைச்சர்கள் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை அம்மான்னு பாராளுமன்றத்தில் அதிமுக மாதிரி கூட பையூஷ் கோயல் போன்றவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. கூட்டணின்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில ஒரு தலைவர் மேல காட்டுற ஒரு தனிப்பட்ட மதிப்பாக அது இருக்கலாம். மதிப்பல்ல அது மதிப்புன்னா எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடியது மதிப்பு. ஒரு சீசனுக்கு தக்கன இருக்குது. அது மதிப்பு நம்ம எடுக்க முடியாது. 48 எம்பி ஜாயிண்ட் செஷனுக்கு என்ன தேவைப்படும், ராஜ்யசபாவுக்கு 11 தேவைப்படுங்கிற அந்த பொலிட்டிக்கல் டிமாண்ட் தான். மற்றபடி அந்த தலைவர்கிட்ட ஒரு எம்பி இல்லைன்னா அந்த மதிப்பு இருக்காது. ஸ்ருதி சாகர் சொன்ன ஒரு கருத்துக்கு திரு ஆவடிக்குமாரோட கருத்து அறிய விரும்புறது முக்கியம் நினைக்கிறேன். அவர் ஒரு புதிய பார்வையை சொல்றாரு. அதிமுகவோட அதிகாரப்பூர்வ நாளேட்ல காங்கிரஸ் பிஜேபியை தாக்கி சொல்றப்ப தாம்பரத்தை தான்னா தாமரையை தெரியாதுன்னு காங்கிரஸ் தரப்புல முன்வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு பதில் விமர்சனத்தை பிஜேபி சொன்னா பரவாயில்ல, அதிமுக நாளேட்ல சொல்றாங்களேன்னு கேட்கிறார். அதிமுக நாளேட்டில் அதுக்கு மட்டும் இல்லை, பிஜேபியை இன்னும் சொல்ல போனால் தமிழிசைன்னு விமர்சனம் பண்ணி அதே பாக்ஸ் செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இஷ்யூ பேஸ்டு, எங்களுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம். காங்கிரஸோட எந்த சமரசத்துக்கும் நாங்கள் எந்த காலத்திலையும் இடம் தர்றோம். இது வரைக்கும் இந்த கடந்த காலங்களில் இது வரைக்கும் நீங்கள் வந்து மிச்ச 2 கட்சிகள் மோதி கொள்ளும் போது இடையிலே நீங்கள் வந்து ஒரு கட்சியை ஆதரித்திருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் இது நடந்திருக்கா? அவங்க எங்களுக்கு தனிப்பட்ட முறையில்
அந்த காங்கிரஸில் வந்து ஒரு சிலர் இன்னைக்கு வந்து அவங்கக்கிட்ட அவங்கள அணுகிறது வேறு, ஒரு சிலர் அணுகிறது வேறு. அது வந்து எங்களுடைய பார்வை, எங்களுடைய அரசியல் பார்வை. அவங்கள வந்து யாரை எப்படி விமர்சிக்கணும்ன்றது எங்களுடைய உரிமை. நாங்க வந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, தமிழ்நாட்டில் நாங்க யாரையும் அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தனக்கான பாதையை வகுத்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு வலிமையான, தனக்கான எதிர்காலத்தை வந்து பலப்படுத்திக் கொள்ளுகின்ற அளவுக்கு வலிமையான இடத்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிறாங்க. அதுக்கான வலிமை நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு இருக்கு. அதனால நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வந்து இருக்கிறதுனால நாங்க வந்து யாரையும் வந்து பயந்து போக வேண்டிய தேவை. அவங்க தேவையில்லாம வந்து விமர்சனம் பண்ண சொல்ல எங்களையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்க. குட்பு அன்னைகளுடைய பேட்டியில முழுமையா பாத்தீங்கன்னா அதுல எங்களை விமர்சித்திருக்காங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்ல அதுல வந்து அதையும் சேர்த்து சொல்றோமே ஒழிய நாங்க வந்து அவங்க எங்களை தொடாம இருந்தாங்களா நாங்கள் தொட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சியை அல்லது எங்களுடைய தலைமையை விமர்சிக்கின்ற பொழுது அவர்களை விமர்சிப்பதில் என்ன தவறு காண்றீங்க? எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து விமர்சிக்கலையா? அவங்க வந்து எங்களுக்கு வேண்டியவங்களை எல்லாம் வேண்டாதவங்க இல்லை. அவங்க மத்திய அரசாங்கம் எங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யும் போது ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு அந்த இடத்துல தான் வந்து அண்ணன் நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிச்சயமா நிலம் கையகப்படுத்த சட்டத்துல நீங்க சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை வந்து வியாபாரி சங்கத்தை விக்ரமராஜாவை கூப்பிட்டு இங்க வந்து நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் ஓட்டு போட்டு ஆதரிக்கிறது. ஓட்டு போட்டு காங்கிரஸ் சட்டம் நிறைவேறின உடனே இதை தமிழ்நாடு இப்ப பாஜக அதே எல்ஐசிக்கு கொண்டு வரும்போது ஆதரிச்சிருக்கிறார்கள். எதையெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த போது எதிர்த்தார்களோ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஆதரவு கட்சி இல்ல, எதிர்ப்பு கட்சியும் இல்ல அப்படின்ற ஒரு பார்வையை, அது மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சி, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது கருத்து தெரிவிக்காத ஒரே கட்சி, அதிகாரப்பூர்வமா அறிக்கை விடாத ஒரே கட்சி பாஜக. நீங்க அது குறிப்பா பார்த்தாகணும். அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு விஷயம், இந்த தேமுதிக திமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் என்னன்னா, அவர் குமார் சொன்னது ஒரு விஷயத்துல உண்மைதான். அதிமுக மிக வலிமையாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு வேற இதுவே டவுட்டே கிடையாது. ஆர்கனைசேஷனலி, எலக்டாரலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கட்சி. இப்போ கூட்டணி சேர்த்தால்தான் அடுத்த எலெக்ஷன்ல ஒரு ஃபைட்டாவது இருக்குங்கிறது வந்து இப்போ பொதுவா இருக்கிற ஒரு எண்ணம். இந்த ஆதரவு வந்து அசம்பிளி உள்ள இருக்கிற ஆதரவு வந்து வெறும் அசம்பிளிக்கு மட்டும்தானா, வெளியே கணக்குங்கிறது வந்து நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அது போல தான் வெற்றி பெற்றது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அதை மட்டும் வச்சு கணக்கு பார்க்க முடியாது. இல்ல இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்ல கற்பனையில் இல்ல சார், அதாவது அசம்பிளி செக்மெண்ட்ஸ் டேட்டா மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 தொகுதிகளில் அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வெற்றி பெறும்போது அது உங்களுக்கு தெரியும். அந்த 144 போட்டு என்ன நடந்ததுங்கிறது தெரியும். எல்லாம் பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி. அது ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு கருத்து, சகோதரர் சாகர் சொல்றதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளுகின்ற பொறுப்பு மட்டும் இல்ல, எதிர்கட்சியாக யார் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது அதிமுக. நான் சேலஞ்ச் பண்றேன். நாங்க சொல்றவங்க தான் எதிர்கட்சியா வருவாங்க. அதுக்குரிய வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க நிரூபிச்சு மக்கள்கிட்டே சொல்லுவாங்களோ இவங்க தான் எங்களுக்கு எதிர்கட்சியா வரணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும். இது வித்தியாசமா போன முறை திமுக வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்து வச்சோம். அதே மாதிரி இங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை கொண்டு வருவோம். இன்னும் சொல்ல போனா தேமுதிகவை திமுக ஆதரிப்பது கூட்டணி மாற்றத்திற்கு அச்சாரமா அல்லது வழி வகுக்காதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அச்சாரம் என 71% நேயர்களும், வழிவகுக்காது என 29% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. சகர், நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இந்த அரசியலுக்காக இல்ல, கூட்டணிக்காக இல்ல அப்படின்ற கருத்தை சிவசங்கர் சொன்னாலும் அதற்கான அச்சாரம் அப்படின்னு ஒரு 71% நேயர்கள் சொல்றதை பார்க்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு பெரும்பாலானவர்கள் ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா இதை பார்க்கிறாங்க? ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ ஆன்டி ஏடிஎம்கே ஒரு குரூப்புங்கிறதுல வந்து இவங்க ரெண்டு பேர் தான் பிரதானமா இருக்காங்க. இப்போ அசம்பிளி உள்ளேயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் இவங்கள தான் நம்ம பிரதான ஆன்டி ஏடிஎம்கே பார்ட்டிஸா இப்போ ஸ்டேட்ல பாக்குறோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணையும் போது, எந்த இடமா இருந்தாலும் இணையும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணிக்கான முயற்சிகளை எடுக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் வருவது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த கூட்டணி இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை பேசலாம். அதை ரவீந்திரன் நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த இது
ஷிஃப்டிங் ஓட் ஃப்ளோட்டிங் ஓட்ஸுங்கிற வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. சில கட்சிகள்லாம் வந்து சில இடங்களில் ரொம்ப மோசமாக எடுக்கக்கூடிய அதிமுக வந்து பெரிய அளவில் ஓட்டு எடுக்குது. ஸோ இந்த ஷிஃப்டிங் ஓட்ஸை ஃப்ளோட்டிங் ஓட்ஸை கவரணும்னா ஒரு பெரிய அணி உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்குது. அதனால வந்து இதில் வந்து ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் தோத்துருக்க விஜயகாந்த், அசெம்பிளியில் ஜெயித்தாரு, பார்லிமெண்ட்ல தோத்துருக்காரு. அவரு திமுகவுக்கு முக்கியம். விஜயகாந்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கனால அவருக்கும் திமுக முக்கியம். ஸோ விஜயகாந்த் வந்து திமுக அமைக்க முயற்சி பண்ண அணியில மிக முக்கியமான ஆளு விஜயகாந்த். மற்றும் ஒரு பெரிய அணி அமையணும். அப்பந்தான் இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் வந்து திமுக 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியை மாத்துறாங்கல்ல, அதே மாதிரி மீண்டும் மாற்ற முடியும். அதற்கான முயற்சியில திமுக இறங்கும். விஜயகாந்துக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு காரணம் என்ன, திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கின்ற அதிகார போட்டி. யார் தன்னை வந்து அதிமுக எதிர்ப்பவராக பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் காட்டிய வேகம், அதனுடைய வேகம் தான் வந்து இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட விஜயகாந்த் தன்னுடைய அறிக்கையில் ஒரு திமுகவுக்கு நன்றி சொல்ல, எதிர்கட்சிகளுக்கு அது வந்து அது எந்த வித வரையறையும் இல்லை. எதிர்கட்சிகள் தமிழக சட்டமன்றத்தில் தேமுதிகவிற்காக குரல் எழுப்பி வெளிநடப்பு செய்த அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக இல்லைன்றீங்களா? இல்ல, திமுகவை குறிப்பிட்டு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய பங்கு அதுல அதிகமா இருந்தா கூட அது ஒரு சராசரியா எல்லாருக்கும் கொடுத்த மரியாதை தான் கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லல இல்ல, அப்ப கூட அவர் வந்து அதை நோக்கி போகலன்றதுக்கு ஆன அறிகுறி. அதுக்கு போகாததுக்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை இல்லை. அவரை தன்னை தவிர வேற யாரும் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்ற கற்பனையில் இருக்கிறாரு. 2011 அப்படி அவர் நினைக்கலையே. 2011 நினைக்கலன்னா 2011 அவருக்கு சின்னமே இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுகவோட பலம் வாய்ந்த கட்சின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவருக்கு முரசு சின்னம் இருந்தது இல்லையா? இல்லையே, தேர்தல் அங்கீகரிக்கப்பட்டது. சலுகை அடிப்படையில் கொடுத்ததே தவிர சலுகை அடிப்படையில் கொடுத்ததே தவிர அதிகாரப்பூர்வமான சின்னம் இல்ல. சின்னம் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னம் தரப்பட்டது. அதனால அவர் இன்னும் தன்னை முதலமைச்சராக ஆதரிக்கின்றவர்களோடு ஏற்றுக்கொள்கிறவர்களோடு மட்டும்தான் கூட்டணி என்ற நிலையில் உறுதிப்பட இருக்கிறார். அதனால் அவர் தன்னை வந்து பலப்படுத்துவதாக நடித்தது பலகீனப்படுத்திக் கொண்டு எதிர்கட்சி தலைவராக கூட செயல்பட முடியாதவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முடியுமா என்ற கேள்வியை அவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய கருத்தை பார்க்கும்போது மக்கள் அந்த எண்ணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அதிமுகவுடைய அந்த செயல்பாடு, அந்த பேச்சு. அண்ணன் சொன்னது மாதிரி நாங்கள் தான் எதிர்கட்சியிலே முடிவு செய்ய வேண்டும், நாங்கள் எந்த கூட்டணி கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தான் தனியாக நிற்போம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு, அதே போல் மக்கள் நலனுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டிருப்பது. இந்த அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகி கடந்த 4 நாட்களாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பேசுவதற்கே ஒரு தடுமாறுகின்ற நிலை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எதிர்கட்சியில் ஒன்று தள்ள வேண்டும் என்று மக்கள் நினைக்கலாம். அது ஒரு காலத்தின் சந்தர்ப்பம். ஆனால் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக சேர்ந்து குரல் கொடுப்பது ஒவ்வொரு எதிர்கட்சியோட கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்து வருகிறோம். தேர்தல் காலத்தில் அதற்கான வாய்ப்பு அமைந்தால் அது எங்களுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கும். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.